அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நற்குணங்களை பூரணப்படுத்துவதற்காக வேண்டியே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். இந்த நபியினுடைய சுன்னாவை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடத்திய ஒரு அங்கிளை சந்திக்கிறதுக்காக வேண்டி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் அங்கிள். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அங்கிள், உங்களுடைய பேரை கொஞ்சம் சொல்லலுமாக்குமா? என் பேர் முகமது அன்வர். அன்வர் அங்கிள், உங்களுடைய வீடியோ வந்து நேற்று பார்த்தோம். அங்கே என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லலுமாக்குமா? நான் இப்போ அந்த இடத்துல வாகனம் பார்க்கிங் பண்ணுற பார்க்கினே, அப்போ அந்த இடத்துல எல்லாம் வாகனம் வாகனம் நான் இப்போ ரிவர்ஸுக்கு அடிக்க செல்லணுன்னே இப்போ பக்கத்து வாகனங்கள் லீக்கிறே. அப்போ அப்படி அடிக்க செல்லக்குள்ள அந்த இடத்துல நான் அடிக்கக்குள்ள இந்த சைட் இடம் சின்ன துண்டு ஒண்டிக்கிறேன். அது துண்டில் போகக்குள்ள அப்போ ஷாப்பிங் பேக்ரவுண்டில் இந்த பார்சல் ஒண்டிச்சு. அப்போ நான் அந்த பார்சல் எடுத்து பார்க்கக்குள்ள சல்லி வருவேன். அப்போ அந்த சல்லியை நாங்கள் எடுத்து என்ன செய்யணும், அப்போ என்ன சபாபதி இருக்கிறேன் ஆயினே தான் அதோட முன்னுக்கு கவுண்டரில் தான் இருக்கிறேன். அப்போ நான் அவன்கிட்ட சொன்னேன், மேமத்தமாய் சல்லி வாங்க வெட்டலாத்தீனோ காகே தண்ணே படுகொண்ட ஆப்பு கணக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ அவன் சொன்ன ஹரிமல்லி மேके गीला में आपे ओपीसी देमो बाहर देमो එතකොට එහෙන් කියයි මේ කාගෙද කියලා එලවන්ස් කරලා කියයි அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு எலவன்ஸ் பண்ணினோடனே அதை எடுக்க உத்தரம் வரலை. அதுக்கு பிறகு மறுவா ஒரு 1:30 மணிக்கும் அதுக்கு பிறகு ஒரு ஆள் என் சல்லி ரூபா இப்படித்தான் இதாகிடுச்சு. அப்போ எனக்கு கோல் அடித்து சென்னான். சென்னோடனே அதுக்கு பிறகு நான் பேய்த்தோடனே அப்போ அவன் மிச்சம் சந்தோஷப்படுறான். நான் அந்த சல்லியை கொடுத்தேன். இப்படி ஒருத்தருமே இந்த மாதிரி கோன் தரல, இந்த சல்லியை நீ கோன் தந்திக்கிற மிச்சம் கிரேட், இப்படித்தான் எங்களோட சமாஜக்கு இப்படி ஒரு பொடியன் தான் தேவை அப்படின்னு சொல்லி அவன் மிச்சமே சந்தோஷப்பட்டான். நான் செஞ்சேன், எந்த மார்க்கம் எப்படியோ அது மாதிரி தான் நான் செஞ்சுட்டு வாரேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரியும் இந்த சல்லி எடுத்து என்ன செய்ய இயலாதா அப்படி ஹராம் ஹலால் எனக்கு தெரியுமே, அதை மாதிரி தான் நான் சரியாக செஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு அவன் மிச்சம் சந்தோஷப்பட்டான். அது எங்களுக்கு இதுதான் தேவை, எங்களோட மார்க்கத்துக்கு எது தேவையோ அதுதான் நான் செஞ்சுக்கிறேன். எனக்கும் அது சந்தோஷம் ஒன்று தான். இப்படி ஒன்று செஞ்சோடனே அவனோட மனசுக்கும் அடே இப்படி ஒருத்தன் இப்படி இருந்து செஞ்சுக்கிறானே அது எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவனும் ஒரு சந்தோஷமாக இருப்பான். அதுதான் எனக்கு தேவை. அங்கிள், உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க? என் மூத்த மகனுக்கு 17 வயசு, மகளுக்கு 16 வயசு, சின்ன மகனுக்கு 6 வயசு. அங்கிள், நான் ஒரு விஷயம் கேட்குறேன், நீங்கள் கோச்சு கொள்ளப்படாது. இந்த வீடு உங்களோட சொந்த வீடா இல்லாட்டி கூலிக்கு கேட்குறீங்களா? என் இது சொந்த வீடு இல்லை, நான் கூலிக்கு தங்கிக்கிறேன். இப்போ ஒரு 6 வருஷமாக நான் கூலிக்கு தங்கிக்கிறேன். இதை மாதிரி மனிதர்கள் எங்களை மாதிரி வளர்கிற சமுதாயத்துக்கு ஒரு முன்மாதிரி, அதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ ஜஸாக்கல்லாஹ் ஹைர் அங்கிள். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நான் சைஃபுல்லா ஃபஸ்ரீன்.